அனைவருக்கும் வணக்கம். யான் எமது சத்குருநாதர் சீரடி சாய் பகவானை வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகிறேன். பகவானின் குழந்தைகளாகிய உங்கள் அனைவருடைய ஆத்ம உள்ளங்களை லிங்கங்களாக பாவித்து வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகிறேன். அன்னையின் பாத கமலத்தில் சாட்சியாக இருந்து கொண்டு உங்கள் சாயீஸ்வரி உரைக்கின்றேன். அன்னை சூட்சுமத்திலே எனக்கு அறிவுறுத்தின அறிவுரைகளை, அருள்மொழிகளை யான் சுயமாக எழுதி ஷிரடி அன்னை தன் பக்தர்களுக்கு எம் மூலமாக உரைக்க ஆணையிட்டார். அதன் பேரிலே உங்களுக்கு இப்பொழுது உரைக்கின்றேன். கேளுங்கள் அனைவரும். அன்னை உரைப்பதாகவே எடுத்துக்கொண்டு இதனை ஆழமாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள் அனைவரும். எமது தோழமைகளை அன்னை உரைக்கின்றாள். எமது அன்பார்ந்த குழந்தைகளே, யான் எல்லா உருவிலும் உயிர்களிலும் உறைபவன் நானே. என்னையே எல்லாவற்றிலும் காணும் உங்கள் அனைவருக்கும் தகப்பனாக, தாயாக, உயிராக, உறவாக, நண்பனாக, சொந்தமாக, சொத்தாக நீங்கள் பாவித்த பாவனைக்கு ஏற்றாற்போல காட்சியளித்து கருணை புரிவேன் எமது உயிரானவர்களே. யான் இவ்வாறு இருக்கும்பொழுது உங்கள் அனைவருக்கும் என்ன துயரம் வந்துவிடப் போகின்றது எமது குழந்தைகளே? என் மேல் அனைத்து துன்பத் துயரங்களையும் மூட்டை கட்டி தூக்கி எறிவது போல் என் பாதத்தில் சமர்ப்பணம் செய்துவிட்டு சாட்சியாக எம்மையே சரணடையுங்களேன் எமது குழந்தைகளே. உங்களின் தீவிர எதிர்பார்ப்பிற்கும் நம்பிக்கைக்கும் தேடலுக்கும் ஏற்ற பாத்திரமாகவே யான் இருப்பேன். இதனை நன்றாக புரிந்து கொள்ளவும் எமது குழந்தைகளே. என் தர்பாரில் நிறைந்திருக்கின்றது உங்களுக்காக யான் வழங்க தயாராக இருக்கின்றேன். ஆனால் நீரோ அதனை பெற உங்களை தயார் செய்து கொள்ள வேண்டும். அது எவ்வாறு என்றால், குழந்தைகளே, நிலையான மற்றும் ஆத்மார்த்தமான அன்பு, எது நடந்திருப்பினும் ஏற்கின்ற பொறுமை, அனைத்திலும் நிதானம், தீவிர நம்பிக்கையுடன் கூடிய என் மீது ஈடுபாடு, சத்தியத்தை கடைபிடித்தல், யான் கூறிய சச்சரித பாராயணத்தை மேற்கொண்டு அதன்படி நடக்க முயற்சித்தல், நெறிய வழிமுறைகளை கடைபிடித்தல், வஞ்சகமின்மையோடு வாழ்தல், புறங்குறாமல் வாழ்தல், யான் உங்களுக்கு வழங்கிய ஐஸ்வர்யத்தில் சிறிதலாவது பாத்திரமருந்து சக உயிருக்கு தான தர்மத்தை செய்தல், அதனை பிறர் போற்றும் அளவிற்கு தம்பட்டம் அடிக்காமல் உங்களுக்குள்ளேயே உங்களை தாழ்த்தி கொண்டு அதனை சக உயிர்களுக்கு உணவளித்தல், இது போன்ற நன்னதி கோட்பாடுகளை உங்களுக்குள் வளர்த்து கொண்டு வாழ விழையுங்கள் எமது குழந்தைகளை. எமது அருள்மொழிகளை தாரக மந்திரமாக ஏற்றுக்கொண்டு அதனை நன்றாக உள்வாங்கி அதன்படி நடக்க முயற்சி செய்யுங்கள் எமது குழந்தைகளை. இவ்வாறு நீங்கள் அனைவரும் என்னுடைய பாதையில் எம்மோடு ஆத்மார்த்தமாக உறவாடி பிணைத்து கொண்டு எதிலும் சாட்சியாக பற்றில்லாமல் விழிப்புணர்வோடு வாழ்ந்து உங்களுடைய இக வாழ்க்கை செயல்பாடுகளையும் எம்மிடம் ஒப்படைத்து தீர்வை எதிர்நோக்கியே காத்திராமல் பொறுமையோடு நிதானத்தோடு எம்மோடு இரண்டர கலந்து எம்மை இயக்க நீங்கள் உங்களை வெற்றிடமாக்கி கொண்டு கள்ளம் கபடமில்லாத எளிமையாக ஆடம்பரம் இல்லாமல் நீங்கள் வாழ்ந்து எம்முடைய சமூகத்தில் எம்மோடு உங்களை
பிணைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது யான் உங்களுக்கு முக்காலமும் உங்களுடைய தவறுகளை மன்னித்து, கர்ம வினைகளை சிறிது சிறிதாக குறைத்து, எம்முடைய குழந்தைகளாகிய உங்கள் அனைவருடைய வாழ்விலும் ஒளியேற்றுவேன். ஆகவே பொறுமையோடு காத்திருங்கள் எமது குழந்தைகளே. யான் வழங்குவதென்பது கண்ணிமைக்கும் நேரத்தில் உங்களுக்கு உள்ள தேவைகளுக்கு ஏற்றாற்போல, அதற்கு மேலும் எம்மால் வழங்க முடியும். இருப்பினும் அவ்வாறு வழங்கினால் உங்களுடைய கர்ம வினைகளுடைய தாக்கம் குறையாமல் நீங்கள் வாழ வழிவகை செய்ய நேரிடும். ஆகவே யான் உங்களுக்கு எப்பொழுது, எந்த நேரத்தில், எந்த கணத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பது உங்களை விட எமக்கு அதிகமாக தெரியும். ஆகவே எம் குழந்தைகளாகிய உங்கள் அனைவருக்கும் எதனை செய்தால் நீங்கள் வாழ்வில் உயர அடைவீர்கள் என்பது எங்களுக்கு இறை சபையில் உற்று கவனித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே உங்கள் தகப்பனாக யான் இருக்கும்பொழுது எதற்கும் அச்சப்படாமல் சந்தோஷமாக, ஆடம்பரம் இல்லாமல் எளிய வாழ்க்கை வாழ்ந்து பார்ப்போற்றும் பண்பாளர்களாக எமது குழந்தை வாழ வேண்டும் என்பதை என்னுடைய பேராவல். ஆகவே எமது குழந்தைகளை அமைதியாக, பொறுமையோடு, நிதானமாக இக வாழ்க்கை செயல்பாடுகளை வாழ்ந்து கொண்டு வாருங்கள். மிகச்சிறந்த கர்ம யோகியாக நீங்கள் அனைவரும் செயல்படுவீராக எமது குழந்தைகளை. சாயை பணிக, அண்ட சராசரமெங்கும் சாந்தி நிலவட்டும். வாழ்க வள நலமுடன். நன்றி, வணக்கம்.